குற்றங்களில்லான் குணத்தால் நிறைந்தான் குணத்தால் மற்ற இந்த வையம் அளந்தான் வையம் நின்ற வெற்றி முற்றும் உணர்ந்தான் உரையிறொன்பகாயது ஒன்றால் செற்றங்கள் தீர்ப்பான் மல்லிநாதர் மலரடி சென்னி வைத்தே. மன்னார்குடி ஜனாலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவானது 10 நாட்கள் நடைபெற்று வருகிறது. அதை நான் ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று நினைப்பேன். இன்றைய தினம் இங்கு வந்து உரையாற்றுவதற்கு நல்லதொரு வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தந்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த ஜனாலயத்தினுடைய அரங்காவலர்களே, இருபால் சான்றோர் பெருமக்களே, வெளியூரிலிருந்து வருகை தந்துள்ள சான்றோர்களே, எங்களோடு என்னோடு துணையாக வருகை தந்துள்ள திருவாளர் ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் உள்ள சிறுவர் சிறுமிகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லறமும் நல்லறமும் ஐயா என்னிடத்திலே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது நீங்களே ஒரு தலைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். என்னுடைய அலமாரியிலே புத்தகங்கள் அடுக்கி வைத்திருக்கோம். படித்தவைகள் தான் அனைத்தும் என்னுடைய நினைவுக்கு வருவதில்லை. அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு புத்தகத்தில் இருந்தது இல்லறமும் நல்லறமும். நான் உடனே அப்போ சொல்லிட்டேன், ஐயா இல்லறமும் நல்லறமுன்ற தலைப்பில் நான் உரையாற்றுகிறேன். ஆனால் ஒரு வாரம் கழித்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறேன், பேசுவதற்கான கருத்துக்கள் அதில் இல்லை. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாயிடுச்சு. என்னடா தலைப்பு வேறு சொல்லிட்டோம், மாற்றி சொன்னால் நல்லா இருக்காது. நாம் என்ன அரசியல்வாதி, அதையெல்லாம் மாற்றி மாற்றி சொல்கிறது இல்லை. ஆகையினால ஏதாவது ஒரு கருத்துக்களை நாம் இங்கே வைக்கலாம். அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்குதுன்னா 24 தீர்த்தங்கரர்களை பற்றி மட்டுமே இருக்கிறது. அது ஒரு திருமண விழாவுக்காக ஏதோ பேரை கொடுத்து அதை கொடுத்துருக்காங்க போல. சரி, இல்லறத்தை பற்றி நாமும் அறிந்து கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று சில நூல்களை தேடி அலசி ஆராய்ந்து எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க இருக்கின்றேன். முதல்ல, நம்முடைய ஜைன சமயமானது கொல்லாமையை போற்றக்கூடியது, வேத காலத்திற்கும் முற்பட்டது. அதை நம்ம நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்முடைய சமண மதமானது, ஜைன மதமானது வேத காலத்திற்கு முற்பட்டது. 4 வகை வேதங்கள், ரிக், யசு, சாம, அதர்வண வேதங்கள் சொல்லக்கூடியதிலே முதலாவதான ரிக் வேத காலத்திலேயே நம்முடைய சமண சமயத்தினுடைய மேன்மையை பறைசாற்றுகிறது. அதிலே ஆதிநாதர் முதல் வர்த்தமானர் வரை உள்ள தீர்த்தங்கரர்களை போற்றக்கூடிய தோத்திரங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இதில் ரிக் வேதத்தில். யசூர் வேதம் அடுத்து, எல்லாத்துலையும் இருக்குது, அடுத்து 1 2 மட்டும். யசூர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நேமிநாதர் துதியை வெகு சிறப்பாக அதிலே காணப்படுகிறது. சரி, வேதங்களில் மட்டுமல்ல 14 புராணங்களில் கூட நம்முடைய சமண மதத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அது என்னென்ன கூறியிருக்கிறார்கள் முழுமையாக பார்க்கணும்னா 1 2வது நம்ம இங்கே தெரிந்து கொள்வது நல்லது. சிவபுராணம் அருகன் என்னும் தூய பெயரினை, அந்த தூய பெயரானது பாவத்தை போக்கக்கூடியது, அதனாலே இந்த உலகத்திற்கு இன்பத்தை தரக்கூடிய பெயரை நீயும் உச்சரிப்பாயாக எனவும், கேவலஞான சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீ விசபசுவாமி கைலாய மலை மீது எழுந்தருளினார் என்று சிவபுராணமும் ஆதிநாதனுடைய பெருமையை பேசுகிறது. இப்படி புராண காலத்திலே கூட நம்முடைய மதத்தை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கின்றார்கள். நாகப்புராணம் 68 தீர்த்தங்களுக்கு சென்று நீ தரிசனம் செய்வதை விட 68 புண்ணிய தலங்களுக்கு சென்று நீ
தரிசனம் செய்வதை விட இந்த தூய ஆதிநாதரை துதிப்பதனாலே நீ பெறலாம். தீர்த்தங்களுக்கு 68 போகவே தெரியல, ஆதிநாதரை துதி செய்தாலே போதும் என்று கூறுகின்றது. அதே போல நாகரிகங்களை தோன்றிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா, அந்த மொஹஞ்சதாரோவிலே காணப்பட்ட பொருள்களை ஆராய்ந்த டாக்டர் பிரேம்நாத் என்பவர் அப்பொருள்களில் சிலவும் சாசனங்களில் சிலவும் ஜைன மதத்தை குறிப்பிடுவன என்று குறிப்பிட்டுள்ளார். 24ஆம் தீர்த்தங்கரான வர்த்தமான மகாவீரர் கிமு 527 முக்தி பதம் அடைந்தார். அந்த நாளை தான் நாம் என்னவோ கொண்டாடிட்டு இருக்கிறோம், தீபாவளி திருநாள். இந்த மாதத்தில் மகாவீரருக்கு ஒரு விழா எடுத்தோம். என்ன சொல்லுங்க? மகாவீர ஜெயந்தி. எத்தனையாவது மகாவீரர் ஜெயந்தி விழா? கிமு 527 முக்தி அடைந்தார். அவர் முக்தி அடையும் போது 72 வயது. இப்பொழுது மகாவீரர் பரிநிர்வாண ஆண்டு 2552. அந்த 72ஐயும் கூட்டி அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 2624 ஆண்டுகள் முடிந்து 2625வது மகாவீர ஜெயந்தி விழா கொண்டாடி. இப்படிப்பட்ட தொன்மை மிக்க உயர்ந்த சமமாகிய சமண சமயத்திலே நாம் பிறந்திருப்பது முற்பிறவியிலே நாம் செய்த புண்ணிய பலனே ஆகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது உயரிய சமணகுலத்தில் பிறத்தல் அரிது. இக்குலத்தில் பிறந்து நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வருகின்றோம். எல்லோரும் நல்ல இன்புற்று இன்பமாக வாழ்ந்து வருகின்றோம். அங்கே கூட பாருங்க, இன்புற்று பேசி கொண்டிருக்கிறார், இன்பமாக வாழ்ந்துட்டு. இந்த இல்வாழ்க்கைனா என்னங்க? முதல்ல அதுக்கப்புறம் இல்லறத்துக்கு போவோம். இல்வாழ்க்கை என்றால் என்ன? இல்வாழ்க்கை என்பது தாய் தந்தை மனைவி மக்களோடு சுற்றங்களோடு இருந்து கொண்டு பொருள்களை தேடி உண்டு மகிழ்ந்து இன்புற்று வாழ்ந்து ஆசைகளை வளர்த்து கொண்டு துன்பம் வரும்போது வருந்தியும் இன்பம் வரும்போது மகிழ்ந்தும் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஒரு நாள் மறைகின்றோம். இது இல்வாழ்க்கை. இது எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் நம்ம சமண மதத்தில் இந்த இல்வாழ்க்கையோட ஏதோ வந்தோமா, உழைச்சோமா, சாப்பிட்டோமா, பெண்டு பிள்ளைகளுக்கு சேர்க்க வேண்டியதை சேர்த்தோமா, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தோமா, நாம் மறைந்தோமா என்று இருக்கக்கூடாது. அது இல்வாழ்க்கை. இந்த இடத்துல ஒரு சிறு கதையை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவர் தன்னுடைய இல்லத்திலே பொருள்களை சேர்த்து பெண்டுகளோடும் பிள்ளைகளோடும் மனைவி மக்களோடும் சுற்றத்தோடு இன்புற்று வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இவருக்கு மேலே ஒரு பற்று குறைவதாக அவருக்கு எண்ணுகிறார். மனைவியும் சரி, பெற்றோர்களும் சரி, பிள்ளைகளும் சரி, இவரை ஏதோ உழைத்து சம்பாதித்து போடும் இயந்திரமாகவே உழைத்து சம்பாதித்து போடும் ஒரு இயந்திரமாகவே அவரை நினைத்து கொண்டிருக்கின்றார். இதை அந்த ஊர்கோடியில் ஒரு முனிவர் வரார். அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய குறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. தினந்தோறும் போய் சொல்லும்போது, என்னப்பா இதையே திரும்ப சொல்கிறேன், உனக்கு அந்த அளவுக்கு வெறுப்பாக இருக்குதா? ஏன் குடும்பத்தில் ஏதாவது குறை இருக்குதா? இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக இன்புற்று இருக்கிறேன். அப்படியா? உன் மீது பற்று இல்லை என்று நினைக்கின்றாயா? சரி, ஒன்று செய், நான் சொல்வதை போல என்று சொல்லிவிட்டார். இவர் ஒரு நாள் வீட்டிலே அனைவரும் இருக்கும்போது மூச்சயர்ந்து படுத்துட்டார். எல்லோரும் ஓடி வந்து, ஐயோ என்ன ஆச்சு தெரியலையே, என்ன ஆச்சு தெரியலையே என்று பதபதைத்து, இவர் அடிக்கடி ஒரு முனிவர்கிட்ட போவார், நம்ம அவர்கிட்ட சொல்லி பார்க்கலாம் என்று அந்த முனிவரிடத்தில் இதை சொல்கிறாங்க. அந்த முனிவரும் வருகின்றார். வந்து என்ன சொல்கிறார்?
அவர் காப்பாற்றணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அவரை காப்பாற்றுவதே உங்ககிட்ட தான் இருக்குது. இங்கே இருப்பவர்கள் யாராவது உங்கள் உயிரை கொடுத்தால் அவர் உயிரை காப்பாற்றி விடலாம். வீட்டில் வயசான பெரியவர் ஒருத்தர் கேட்குறாங்க, எனக்கு இப்போ தான் 85 வயசு ஆகுது, இன்னும் ஒரு 10 வருஷமாவது இருந்து என் பேர பிள்ளைங்க கல்யாணம் குட்டியெல்லாம் பார்க்கணும். சரி அம்மா, எனக்கு 80 ஆகுது, அவருக்கு நான் 85, நான் பார்க்க தேவையா? இல்லை இல்லை. மனைவி கேட்குறா, ஐயோ அவர் இருக்கும்போதே நான் போயிட்டு நான் நல்லா இருக்காது. பிள்ளைகளை கேட்குறாங்க, நாங்கள் இப்போ தான் சிறு பிள்ளை, யாருக்கும் தன்னுடைய உயிரை கொடுக்க மனம் இல்லை. என்ன பண்ணுறாரு? சரிங்க, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இவர் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறார் இல்லையா, இவர் இந்த கட்டிலோட இந்த வாயற்படியை எடுத்துட்டு அப்படியே எடுத்துன்னு போய் வெளியே வச்சிங்கன்னா அவரை நான் எழுப்பிடுவேன். அப்போது எங்க அவர் தனியாக எடுத்துன்னு போகலாமா? கட்டில் அப்படியே தூக்க முடியாது. இல்லை இல்லை, கட்டிலோடு எடுத்து சொல்லணும். ஐயோ, இது பர்மா தேக்கால செய்த வாயற்படி ஆச்சே, இந்த வாயற்படியா உடைக்க சொல்கிறீங்க, இந்த வீட்டையா இடிக்க சொல்கிறீங்க, இல்லாமல் இந்த ஜன்னலை எடுத்துட்டு இந்த வழியாக போகலாம். ஐயோ, இந்த வீட்டையே இடிக்கூடாது. அப்போது இவர் மீது இருந்தது உண்மையான பற்றா இல்லையா? உடனே தன்னிடத்தில் இருந்த நீரை தெளித்து, அப்பா எழுந்துரு, பார்த்தாயா, நீ சேர்த்து வைத்த பொருள் மீது தான் பற்று, உன் மீது அல்ல. யாருக்கும் உன் மீது பற்று இல்லை, நீ சேர்க்கின்ற பொருள் மீது மட்டுமே பற்று இருக்கிறது என்று சொல்லி அவரை எழுப்பினாராம். அதுபோல தான் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். இது எல்லாருக்கும் இயல்பானது தான். இது இல்லற வாழ்க்கை. இந்த இல்லற வாழ்க்கை எல்லோரும் வாழ்கின்றார்கள். நாம் உயர்குலத்திலே பிறந்த நாம் இந்த இல்வாழ்க்கையை சற்று இல்லறமாக மாற்றி வாழ வேண்டும். எல்லோரிடத்துலையும் ஆன்மா இருக்குதுங்களே, அது இன்பமானது. அந்த ஆன்மா எப்படி காந்தத்தோடு இரும்பு தூளெல்லாம் ஒட்டிக்கிட்டு வருதோ, அதே போல நாம் செய்த பாவ வினைகள் எல்லாம் ஒட்டிக்கிட்டு மீண்டும் 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 பிறவி சுழற்சியிலே இருந்துகிட்டு இருக்கிறோம். நாம் இன்னும் தேவர் உலகத்துக்கு போல மனித பிறவிலும் விலங்கு பிறவிலும் நரக பிறவிலும் மாறி மாறி உழந்து கொண்டிருக்கு. ஆக இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபடணும்னா நம்ம ஆன்மாவுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அப்போ இந்த இல்லறம் என்ன என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். இல்லறம் என்பது வீட்டிலே இருந்து கொண்டு மனைவி மக்களுடன் பொருள் தேடி வாழ்ந்தாலும் இல்வாழ்க்கையை விட சற்று மாறுபட்டது. இந்த இல்லற வாழ்வுக்கு குறிக்கோள், இல்வாழ்க்கை குறிக்கோள் இல்லை, ஆனால் இல்லற வாழ்க்கைக்கு குறிக்கோள் உண்டு. என்ன உண்டு? வாழ்வதிலே சில வழிமுறைகள் உண்டு. ஆசைகளுக்கு இடம் தராமல், தேவைகளுக்கு அதிக இடம் தராமல், அதிக இன்பத்திலே விளைந்திருக்காமல், துன்பத்திற்கு வருந்தாமலும் முக்தி அடைவதையே குறிக்கோளாக கொண்டு அதற்கு வகுத்த பாதைகளிலே நாம் படிப்படியாக முன்னேறி செல்வது இல்லறம். ஆன்ம முன்னேற்றத்துக்கு படிப்படியாக போனால் போகுங்க. அந்த காலத்தில் சொல்கிறாங்க, அது எந்த வழி உண்மைன்னு தெரியல, செவி வழி செய்தி. வட மாநிலத்திலிருந்து வந்த முனிவர்கள் உபதேசம் செய்வார்களாம். அந்த உபதேசத்தை கேட்கின்ற பொழுது, துறவரத்தை பற்றி சொல்லும் பொழுது அக்கறை அதிகமாக இருப்பவர்கள் துறவரத்துக்கு எடுத்துக்குவாங்களாம். அந்த துறவரத்தில் பற்று குறைவாக இருப்பவர்கள் நீங்கள் இல்லறத்தில் இருந்துட்டு அப்புறம் வரலாம் என்று சொன்னதாக ஏதோ ஒன்றிலே படித்தது. அந்த துறவரம் என்பது என்ன? இப்போ இல்லறம்னா என்னன்னு பார்த்தோம். அதோடு இந்த இம்மை பற்றிய சிந்தனை இருந்தாலும் மறுமை பற்றிய சிந்தனை இருந்து கொண்டே இருக்கணும். இல்லறத்திலே இல்லறத்திலே இருந்தால் இம்மை பற்றிய சிந்தனையோடு மறுமை பற்றிய சிந்தனை மறவாமல் வாழ்ந்து குறிக்கோளை கொள்கையாக விடாமல் அறநெறி அறிந்து வாழ்வது இல்லறம். சரிங்க, அப்போ துறவரம்னா என்ன? அது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். சுருக்குமா இல்லறத்தை தெரிஞ்சுட்டு துறவரம் தெரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா? துறவரம் என்பது வீட்டை விட்டு துறந்து சென்று
சுற்றத்தாரை துறந்து காடு மலை முதலிய தனி இடத்திலே தவம் தியானம் போன்ற நியமங்களிலே கடுமையாக முயன்று ஆன்ம விடுதலைக்குரிய நெறியிலே நிற்பது துறவரம். அப்போ துறவரம்னா வீட்டை விட்டுட்டு தனிமையாக இருந்து துறவு மேற்கொண்டு இருப்பது துறவரமாகும். சரி, நாம இது அனைவரால முடியுமான்னா முடியாது. இத்தவம் தவமுடையார்க்கே, துறவரம் என்பது தவம், அந்த தவம் தவமுடையார்க்கே இயல்வதாகும். அகப்புற பற்றுக்களை விடுத்து உள்ளத்திலே உறுதியோட ஆன்ம நலனையே நாடி நிற்பது துறவரம். இத்துறவரம் கடினமாயினும் தக்க காலத்தில் கைகொள்ளப்படுவதாகும். எனவே முதலில் இல்லற நெறியை மேற்கொள்ள வேண்டும். நாம் இப்போ திடீர்னு துறவரத்துக்கு போக முடியாது. சரி, நமக்கு திவ்ய துணி மூலமாக அறமழை பொழிந்த 24 தீர்த்தங்கரர்களே 19 பேர் இல்லறத்திலே இருந்து துறவரம் எய்தி தீர்த்தங்கரராகி நமக்கு அறமழை பொழிந்தார்கள். 19 பேர். 5 பேர் இல்லறம் செல்லாமலே, முனிவர் சொன்ன இல்லைங்களா, நேரடியாக துறவரம் எய்தி நமக்கு தீர்த்தங்கரராகி அறமழை தந்தவர்கள். அந்த 5 பால பிரம்மச்சாரிகள் என்று நாம் சொல்லுவோம். அந்த பால பிரம்மச்சாரிகள் யார்? வாசுபூஜ்யர், இங்கு கோயில் கொண்டிருக்கக்கூடிய மல்லிநாதர், நேமிநாதர், பார்ஸ்வநாதர், மகாவீரர். இந்த 5 பால பிரம்மச்சாரிகளாக இருந்து தவம் இயற்றி நேரடியாக அரகந்த பதவி அடைந்தவர்கள். இந்த இல்லற வாழ்வு துறவாழ்வு இரண்டுக்குமே அடிப்படையானது எது? சரி, இல்லறமும் சரி துறவரமும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படையான கருத்து தான் என்ன என்றால் நற்காட்சி. திரிரத்தினங்கள் என்று சொல்லக்கூடிய நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம். அந்த நற்காட்சி முதன்மையானது. முக்தி அடைய முதலிலே நற்காட்சி வேண்டும். அதற்கு பிறகுதான் ஞானமானது நல் ஞானமாக மாறும். அந்த நற்காட்சியும் நல் ஞானமும் சேர்ந்து நல் ஒழுக்கமாக மாறும். ஒழுக்கம் நல்லொழுக்கமாக மாறும். ஆக இதுதான் நற்காட்சி, நல் ஞானம், நல்லொழுக்கம். நற்காட்சி சம்யக் தரிசனம்னு சொல்றோம். சரி, நற்காட்சி உலக இயற்கை பொருள்களிடத்திலே உண்மையான உறுதியான திடமான நம்பிக்கை கொள்வது நற்காட்சி. உலக இயற்கை பொருள்களான, அதாவது 7 தத்துவங்கள், ஜீவன், அஜீவன், ஊற்று, செரிப்பு, உதிர்ப்பு, கட்டு, வீடு, இந்த 7 மீதும் உலக பொருட்களிடமிருந்து திடமான நம்பிக்கை கொள்வது நற்காட்சி. இந்த நற்காட்சி இருந்தால்தான் அடுத்த நிலைக்கு போகலாம். முதல்ல நம்பணும். ஜீவனையும் அஜீவன்னா என்ன, ஊற்று, செரிப்பு, உதிர்ப்பு, கட்டு, வீடு, இது ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனி பான அதுக்கு ஒரு நாள் ஆகும். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதான். அதனால் அதை பற்றி நம்ம மேலும் மேலும் வருங்காலங்களிலே பார்த்து கொள்ளலாம். நற்காட்சினா பார்ப்போம். நல் ஞானம்னா என்ன? நல் ஞானம் என்பது அருகப்பெருமான் தன் கேவல ஞானத்தினாலே அருளியவற்றை பின்வந்த ஆச்சாரியர்கள் கணதரர்கள் மூலமாக பிரதமானி யோகம், கரணானி யோகம், சரணானி யோகம், திரவியானி யோகம் 4 அணு யோகங்களாக வகுத்து தந்தார்கள். அந்த அதிலே 12 அங்கம், 14 பூர்வாங்கம், இது எல்லாம் அதிலே அடங்கி இருக்கின்றது. இந்த அனைத்தையும் நாம் அறிந்து கொள்வதுதான் நல் ஞானம். இந்த நல் ஞானத்தை சொல்றோம். நற்காட்சி நல் ஞானம். அப்ப நல் ஒழுக்கம்னா என்ன? ஆன்மாவை, நம்முடைய மனதில் உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாவை கர்மத்தலை நின்று விடுவிக்கும் ஒழுக்கம் நல் ஒழுக்கம். நம்ம ஆன்மாவை கர்மங்கள் அதில் ஒட்டி கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒழுக்கம் நல்லொழுக்கம். இந்த நற்காட்சியும் நல் ஞானத்தையும் கொண்டு திகழ்பவருக்குத்தான்
இந்த நல்லொழுக்கம் உண்டாகும். முதல்ல நற்காட்சி, நல் ஞானம், அது ரெண்டும் இருந்தால் தான் நல்லொழுக்கம். எப்படி பாருங்க, ஒன்றின் பின் ஒன்றாக இது எல்லாம் இருந்தால்தான் இந்த நல்லொழுக்கம் நமக்கு வாய்க்க பெறும். இது ரெண்டும் இல்லை என்றால் நல்லொழுக்கம் அமையாது, முக்தி பயணம் முற்று பெறாது. நாம் முக்தி அடையிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால தான் ஒவ்வொரு திருவிழா காலங்களிலும் ஆன்ம சொற்பொழிவிலே நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கத்தை பற்றி பேசுவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், சில நேரங்களில் படிக்கிறோம், சில நேரங்களில் பகவானை தரிசிக்கிறோம், பூஜை புனஸ்காரங்களை செய்கிறோம். நாம் ஆழ்ந்து உள்ளார்த்தமாக அறிந்து செயல்பட வேண்டும். இந்த நல்லொழுக்கத்தை அணுவிரதம், மகாவிரதம் என்று 2 பிரிவை உடையது. அணுவிரதம் இல்லறத்தார்க்கு, மகாவிரதம் துறவரத்தார்க்குரியது. இந்த இல்லற நெறி அதை துறவர நெறி என்று சொல்லுவாங்க. இல்லற நெறி, துறவர நெறி. அப்போ அந்த இல்லற நெறினா என்ன, இப்போதான் சொல்ல வரோம். மாசற்ற இல்லறமும் நல்லறமே, இது தலைப்பு. மாசற்ற இல்லறம் நல்லறம். இல்லறமும் நல்லறமும்னா மாசற்ற இல்லறமே நல்லறமாகும். இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வமாக மாற விரும்பும் இல்லறத்தார்க்கும் பின்வரும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து காட்டுகிறது நமது சைன சமயம். இந்த வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்தாலே இல்லறம் நல்லறமாகி என்ன முதன்மையானது, நாம் 99.4% கடைபிடித்து கொண்டிருப்பது கொல்லாமை. எல்லாம் நம்ம கொல்லாமை கடைபிடிக்கிறோம். அது என்ன சார் 100% சொல்ல முடியலைங்க, ஏன்னா முனிவர்களாலேயே முடியலன்றார். கொல்லாமை முக்கியமானது. அதுக்கு அடுத்தது பொய்யாமை, அதுக்கு அடுத்தது கல்லாமை, பிறனில் விளையாமை, மிகு பொருள் விரும்பாமை. இந்த 5 தான் அணுவிரதங்கள். இந்த விரதங்களை மேலும் திசை விரதம், அனர்த்த தண்ட விரதம், போகோபோக பரிமாணம் ஆகிய 3 குணவிரதங்களையும், அந்த 5 இது ஒரு 3. அடுத்தது சாமாயகம், புரோஷதோபவாசம், தேசவகாசிக விரதம், அதிதி சல்லிபாக விரதம் ஆகிய 4 சிக்ஷா விரதங்களையும் இல்லறத்தார் கடைபிடிக்க வேண்டும். நாம் இதில் இன்னும் முதல் படி 2வது படி எடுத்து வைத்திருக்கிறோமானே தெரியல. ஆனால் ஒரு சில இடங்களிலே ஒரு சிலர் இந்த நெறிமுறைகளை கடைபிடித்து வருகிறார்கள். நான் பின்னால் சொல்கிறேன். நீங்கள் எத்தனையாவது ஸ்ராவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம், சொல்ல தேவையில்லை. மனிதர் 11 நிலையாக சொல்கிறாங்க. அதில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இல்லறம் நல்லறமாக மாறும். இந்த அணுவிரதங்கள் 5 சொன்னோம் இல்லைங்களா. கொல்லாமை. இல்லறத்தார்கள் பல தொழில்களை செய்தவர்கள். நமக்கு ஆதி காலத்திலே ஆதிநாத பகவான் நமக்கு 6 தொழில்களை கற்றுத்தந்திலே முதல் தொழில் உழவு. அதை தொழில் செய்யும்போது கண்டிப்பாக சிறு சிறு பூச்சி இனங்கள் உயிர் இறக்க நேரிடும். அதையெல்லாம் செய்யும்போது கூட கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தொழில் செய்யும்போது கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிர்கள் பல இறக்க நேரிடும். இந்த வகை உயிரினங்களுக்கு தீங்கு நேராவண்ணம் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா அறங்களுக்கும் ஆணிவேராக இருப்பது கொல்லாமை. எந்த உயிருக்கும் துன்பம் தராத அறமே சிறந்தது. பிறர் செய்யும் துன்பத்திற்கு துணையாகவோ தூண்டுகோலாகவோ இருக்கக்கூடாது. நாம் கொலை பண்ணலைன்னா கூட போதுங்க, ஆனால் மற்றவங்க செய்கிற கொலைக்கு நீங்கள் தூண்டுகோலாக இருக்கக்கூடாது. அப்படிதான் 2 வழிப்போக்கர்கள் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கே 4 சிறுவர்கள் ஒரு ஆமையை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க நடந்து போகிறவங்க பார்க்குறாங்க, என்னடா இந்த பிள்ளைங்க இந்த ஆமையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்களே, நல்ல வேலை அவனுங்களுக்கு திருப்பி போட்டு அடித்தா செத்து விடுன்னு தெரியல. இவர் வாயை வச்சுன்னு பார்த்துட்டு போயிருந்துருக்கலாமா? இவர் சொல்லிக்கிட்டே போனது இந்த பையனில் ஒருத்தனை கேட்டுது, அடாடா நாம் இவ்வளோ நேரமாக அடிச்சுங்கிறோமே,
ஆமையை திருப்பி போட்டு அடிச்சாதான்டா செத்துடுமான்னு உடனே திருப்பி போட்டாங்க, அடித்தாங்க. இந்த பாவம் யாரை சேர்ந்தது? பிள்ளைகளுக்கு பாதி கூட போகல, இந்த வழிபோக்கர்களுக்கு சேர்ந்து. இதுதான் துன்பம் செய்பவர்களுக்கு துணையாக கூட இருக்கக்கூடாது. எடுத்துக்காட்டாக வழிபோக்கன் சேர்ந்துட்டான். இதே போல சக்கரவர்த்தி அரசன், பேர் அரசன் ஒருத்தன் நம்ம அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற நம்ம நகரத்தில் எவ்வளவு பேர் ஜீவ இம்சை செய்யாத இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சனிடத்தில் ரகசியமாக கூப்பிட்டு, அமைச்சரே ஒரு தண்டோரா போடுங்க, நாளை காலை 10 மணிக்கு அரசரை வந்து பார்ப்பவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் அறிவிக்க சொன்னார். அந்த அமைச்சன் அறிவிச்சுட்டான். காலையில் 10 மணிக்கு கதவு திறந்தது. பாதி பேர் நேராக ஓடி வந்து அவர் இருக்கிற முற்றத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு சிலர் பின்பக்கமாக வந்து நின்னாங்க. முன்பக்கம் வந்தவங்கள நிற்க வச்சுட்டு பின்பக்கமாக வந்தவங்க, நீங்கள் ஏன்பா கதவு வாசல் திறந்துருக்குது, இந்த பக்கம் வராத சுற்றிட்டு வரீங்களேன்னு கேட்டார். அரசே மன்னித்து விடுங்கள், முன்பக்க வாயிலால் தான் வந்து கதவை திறந்தோம். வழிநெடுக இன்று மலர்ந்த பூக்களையும் அரும்புகளையும் பரப்பி வைத்திருந்தார்கள். அதை மெரித்து கொண்டு சென்றால் ஜீவ இம்சை நேரிடும், பல இன்னுயிர்கள் இறந்துவிடும் என்பதனாலே நாங்கள் பின் வழியாக வந்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். முதலிலே இவர்கள்தான் ஜீவ இம்சை செய்யாதவர்கள், அகிம்சா நெறியை போற்றக்கூடியவர்கள் என்று அமைச்சனிடத்திலே சொல்லி முதல்ல அவங்களுக்கு வெகுமதி கொடுத்தான். முன்வாசல் வந்தவர்களுக்கு ஏதோ சரி கொஞ்சம் கொடுத்து அனுப்புவோம், நீங்கள் ஜீவ இம்சை செய்பவர்கள் என்று சொல்லிட்டு அமைச்சன் கேட்குறான், ஐயா இப்படி தெரிஞ்சிங்கன்னா நாங்கள் இவங்களை எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்று கேட்ட உடனே, அன்று கொடுத்தது தான் நாம் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பூணூல். பின்வாசல் வழியாக வந்தவர்களுக்கு பூணூல் அணிவித்து இவர்கள் ஜீவ இம்சை செய்யாதவர்கள் என்று ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அறிவித்து அவர்களுக்கு பூணூலை வழங்கி கொண்டார். ஆக இப்படி நாம் ஜீவ இம்சை செய்வது எவ்வளவு என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இல்லைங்க, ஒரே செயல் ஒருவனுக்கு இம்சை உரிய பலனையும் தரும், வேறு ஒருத்தனுக்கு அகிம்சை பலனையும் தரும். ஒருத்தன் கொலவெறியோடு ஒரு கத்தி எடுத்து குத்தி கீறுகிறான், ஆனால் வேறு ஒருத்தன் ஒரு கத்தியினாலே ஒரு டாக்டர் அறுவை சிகிச்சை செய்து ஒரு உயிரை காப்பாற்றுகிறார். 2 பேரும் கத்தி எடுத்து செய்தது தான். ஆனால் அவர்கள் செய்த நோக்கத்தை கருதும் பொழுது ஒருவன் கத்தியாலே கீறுகின்றான், இது இம்சைக்குரிய செயல். மற்றொரு மருத்துவர் ஒருவனை குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக கத்தியாலே குத்தி கீறி மருத்துவம் செய்கின்றார். முன்னவன் செயல் கொலை என்பதால் பாவமாகிறது, பின்னவன் செயல் நல்லெண்ணத்தால் செய்ததால் அது புண்ணியமாகிறது. செயல் ஒன்று, நம்ம உள்ளம்தான் அதற்கு அடிப்படை. இப்போ வீட்டில் பிள்ளைகள் அடங்கலை, என்ன பண்ணுறோம் பெற்றோர்கள்? இப்போ அது கூட பயமாக இருக்குது. அமெரிக்காவெலாம் செய்யவே முடியாது. அமெரிக்கா ஒரு பிள்ளை அடிச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணோட அப்பா எடுத்து போய் ஜெயிலில் போட்டோம். இங்கே நம்ம பிள்ளை நமக்கு மதிக்கவில்லை, அடங்கவில்லை என்றால் என்ன செய்கிறார்கள்? திட்டுகிறோம், அடிக்கிறோம். எதற்காக? அவருடைய நல்ல எண்ணம் தான். அதே போல் ஆசிரியர் மாணவரை திருத்துவதற்காக, நல்வழிப்படுத்துவதற்காக திட்டுகின்றார். சமீப காலமாக அடிப்பதை கூட விட்டுட்டாங்க. ஆகையினாலே எண்ணம் எது? அது நல்ல செயல், அது பாவத்திலே சேராது. புண்ணிய பாவ கணக்கு சித்திரகுப்தனுக்கே வந்துட்டு தான் ஒரு பிரச்சனை. ஒரு ஊரில் வழிபோக்கர்கள் ரெண்டு பேர் போயிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தபோது இந்த ஊரில் அன்னதானம் போடுறதா சொன்னாங்க. நாம் போய் சாப்பிட்டுட்டு இளப்பாரிட்டு போகலாமேன்னு அங்கே ஒரு பூ
விற்கும் கிழவி இடத்துல போய், அம்மா இந்த ஊரில் அன்னதானம் போடுறதா சொன்னாங்க, இந்த வழியாக நான் வந்தேன், அந்த இடம் எங்கம்மான்னு கேட்டேன். அன்னதானம் போடுறதா? போங்க போங்க, உங்கள் தலையெழுத்து யார் என்ன சொல்ல முடியும், போங்க. அதை போய் வலது கை பக்கம் போய் இடது பக்கம் போங்க, வழி காமிச்சிட்டாங்க இவர்கள். ஆனால் இந்த பட் ஆனால்னாலே ஏதோ இவருக்கு போயிட்டான். என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னா, என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு கருடப்பறவையானது ஒரு பாம்பை, நாகப்பாம்பை கவ்வி காலாலே அழுத்தி பிடித்து சென்றது. அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கு அன்னதானம் செய்வதற்காக உணவு சமைத்து கொண்டிருந்தார். அந்த உணவிலே பாம்பானது வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கி விட்டது. அந்த உணவிலே விஷம் கலந்தது யாருக்கும் தெரியல. அன்னதானம் வழங்கினார்கள், அதில் ஒரு சிலர் இறந்து விட்டார். சித்திரகுப்தன் ஓடியாடுறான் யாருக்கிட்ட? யமராஜன்கிட்ட. யமராஜா, இந்த கணக்கை நான் யார் பேரில் பாவக்கணக்கு எழுதுறதுனே தெரியல, என்னப்பா நடந்ததுன்னா இந்த நடந்ததெல்லாம் சொன்னான். அப்படியா? கருடன் அது உணவுக்காக பாம்பு பிடித்து சென்றது. இந்த சமையல் செய்தவன் பேரில் போட்டோம்னா எதிர்காலத்தில் அன்னதானம் கூட பண்ண யாரும் வரமாட்டாங்க. சரி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்தவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா எது நடந்தாலும் அங்கே இருக்கிற நிர்வாகஸ்தரை தான் பிடிக்கும். ஐயோ, அப்படி போனால் எந்த நிர்வாகமும் செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? அவரே குழம்பி போய் யார்? யம தர்மராஜா அந்த கிழவி பேரில் போடுறான்னா பாருங்க, எண்ணம் 2 பேருக்கு வழி காமிச்சாங்களே, அங்கே போங்க, அங்கே உணவு இருக்குது சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தா அதோட பரவாயில்லை. ஆனால் போன வாரத்தில் சாப்பிட்டவங்க ஆகையினால்தான் திரிகரண சுத்தியோடு எண்ணம் சொல் செயல் ஒன்றாக இருக்க வேண்டும். இதுதான் பின்னால் வந்தவர்கள் நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லவே சொல்லல் வேண்டும், நல்லவே செய்தல் வேண்டும். அது இதிலிருந்து வந்ததுதாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று சொல்லலாம், வேண்டாம், வேறு மாதிரியே போயிடும். நம்முடைய மதத்தினுடைய சாராம்சத்தில் ஒரு கரண்டி எடுத்துட்டு அவங்கவுங்க உயர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, நாம் அப்படியே விட்டுட்டோம். இந்த உலகத்தில் மேருமலையை போன்ற சிறந்த மலையும் இல்லை, அகிம்சையை போன்ற உயர்ந்த விரதமும் இல்லை. இதனை தான் நம்முடைய குறளாசிரியர் தேவர் பெருமான் அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லிட்டு இருந்தா திருவிழா நடத்த முடியாது. ஒன்றாக நல்லது கொல்லாமை, இந்த ஒரே வரி வச்சுட்டு மணிக்கணக்காக பேசலாம். ஒன்றாமை நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சார பொய்யாமை நன்று. நல்லார் எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூடும் நெறி. அதாவது நல்ல ஒழுக்க நெறி எனப்படுவது எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் இருக்கும் வாழ்க்கை நெறியே இல்லற நெறி. இந்த நம்முடைய கொல்லாமையை அகிம்சையை போற்றக்கூடிய ஒரு அரசனை பற்றி, பௌதானபுரத்து அரசன் மகாபாலன் தன்னுடைய மக்களுக்கு ஆஸ்டானிக பருவத்திலே யாரும் புலால் உணவு சமைக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை போட்டான். ஆனால் அவனுடைய மகனே அன்றைய தினம் ஒரு ஆட்டை வெட்டிவிட்டான். அதை என்ன பண்ணாங்க? அமைச்சர் இடத்துல போய் சொல்லிட்டாங்க. அமைச்சன் அரசன் இடத்துல சொன்னான். அப்படியா? சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தான், இந்த காலத்து அரசர்கள் இல்லை. அது யாராக இருந்தாலும் அவருக்கு கொலை தண்டனை பண்ணுப்பா, என் மகனாக இருந்தாலும் அவனை கொலை செய்யட்டான். கொலைக்களத்துக்கு இட்டும் போகிறாங்க. அந்த கொலை செய்யறதுக்குன்னு அப்போல்லாம் ஒரு ஆள் இருப்பான், கொலையாளி. அவனுக்கு பேர் சட்டி புலையன் என்று கூட சொல்லுவார்கள். அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, நான் வெட்ட மாட்டேன். ஏன்பா அரசன் பாண்டியா? அதெல்லாம் இல்லை, நான் கொலை செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டான். அரசனுடைய மகனை கொலை செய்யலை. அங்கிருந்து அமைச்சர்கள் உடனே அரசன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அரசே, கொலை செய்ய மறுத்து விட்டான் அந்த சட்டி புலையன், என்ன செய்யலாம்? அவனை அழைச்சிட்டு வா. ஏன்?
என்று அந்த கொலையாளியை கேட்குறாங்க. ஐயா அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு நாள் மயக்கமுற்றிருந்தேன். என்னை நான் இறந்து விட்டதாக கருதி என்னை சுடுகாட்டிற்கு எடுத்து போயிட்டாங்க. அந்த சுடுகாட்டிலே எனக்கு ஈமக்கிரியைகள் எல்லாம் செய்வதற்கு தயாராக இருந்தபோது அங்கு ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த ஒரு முனிவர் அந்த வழியாக சென்று இருக்கிறார். அவர் மீது பட்ட காற்று என் மீது பட்டிருக்கிறது. நான் உயிர் பிழைத்திருந்தேன். என்னை உடனே அந்த முனிவரிடத்தில் அழைத்து சென்றார்கள். அவரிடத்திலே உபதேசம் பெற்றேன். அவர் சொன்னார், நீ கொல்லாமை விரதத்தை மேற்கொள்வாயாகன்னு சொல்லிட்டு போயிட்டார். நிறைய கொல்லாமை விரதத்தை கொள். அன்று முதல் நான் கொலை செய்வதை விட்டு விட்டேன் சொன்னான். அரசனுக்கு கோபம் வந்துடுது. ஒரு அரசனுக்கு கீழ்ப்படியாம பெரிய கொல்லாமை விரதமா அவனுக்கு? இவனையும் என் மகனையும் எடுத்து போயிட்டு இந்த முதலைகள் நிறைந்த குளத்தில் தள்ளுறான் என்றார். இவன் பார்த்தான், அரசனுடைய மகனை கொன்று கொலைப்பாவத்திற்கு ஆளாவதை விட இந்த முதலிடத்திலே சென்று இறத்திலே மேல் இவன் அவங்க தள்ளுறதுக்கு முன்னாடி இவனை குச்சிட்டான். அங்கே இருந்த ஒரு தேவதை காப்பாற்றி அவனை உயிர்ப்பித்தது. அரசன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டான். அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கைதொழுதார்கள். இதைத்தான் நம்முடைய தேவர் பெருமான் கொல்லான் குழாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். ஒவ்வொரு குரலுக்கும் ஒரு கதை சொல்லலாங்க. காலம் போக இன்னும் நிறையா கொல்லாமையை பார்த்தோம். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொல்லாமை அதுதான் இருக்கிறதுலையே முக்கியமானது. அதுக்கு அடுத்தடுத்தெல்லாம் நாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம். பொய்யாமை. பொய்யாமைன்னா என்னங்க? பொய்னா என்ன? முதல்ல பொய் என்றால் நிகழாத ஒன்றுத்தை நிகழ்ந்ததாகவோ நிகழ்ந்த ஒன்றுத்தை நிகழாததாகவோ இருக்கிறத இல்லாதாகவோ இல்லாத இருக்கிறதாகவோ சொல்கிறது பொய். பார்த்தே இருக்க மாட்டான். நான் பார்த்தேன். இந்த சத்தியம் கோர்ட்டெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே வாங்குவாங்க. நாங்கள் எத்தனையோ நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். ஒரு புத்தகத்தை வைத்து, அது என்ன புத்தகம்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை. நான் சொல்லெல்லாம் உண்மை, உண்மை தவிர அது யாருக்கு? சாட்சி சொல்கிறவனுக்கு தான். இப்போது ஒரு வழக்கு அது நீதிபதி இருக்கிறாருன்னா 2 வழக்கறிஞர்கள் வாதாடுறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறது பொய் தானே, அது அவங்ககிட்ட வாங்குறாங்களே கிடையாது. ஆனால் இதை நாம் பார்க்குறோம். பொய்னா என்னன்னு சொல்கிறோம். அப்போ பொய்யாமைனா என்ன? பொய்யாமைக்கு நமது சாஸ்திரங்கள் கூறக்கூடிய இலக்கணம் என்னன்னா, சினம், செருக்கு, வஞ்சகம், கடும் பற்று, அதாவது குரோதம், மானம், மாய, லோபம், இந்த கஷாய குணங்கள் தூண்டுதலினாலே வெளிப்படுகின்ற சொற்கள் பொய் அப்படின்னு பேர். கோபத்தில் வர்றது, கஷாயத்தில் வர்றது, இதனால் சொல்கிறது தான் பொய். அப்போ வாய்மை என்பது என்ன? நிகழ்ந்ததை அப்படியே சொல்வது. அது மட்டுமல்ல, பிறருக்கு உரிய பொருளை தீங்கு பயவாத சொற்களை பேசுவது, சொற்களை மென்மையாக பேசுதல். மென்மையாக மட்டுமல்ல, சாந்தமாக, விழிப்புடனும் நிதானத்துடனும் பிற உயிர்களுக்கு இதம் தரும் வகையிலே பேச வேண்டும். அதுதான் வாய்மை. அதுதான் சொன்னார் தேவர் பெருமான், குந்தகந்தர் தேவர் பெருமான். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். எல்லாருக்கும் தெரிந்துதான். பாவத்திற்கு காரணமாகிய சொற்களைத்தான் பேசாமலும், பிறரை பேசுமாறு தூண்டாமலும், பிறர் பேசுவதற்கு உடன்படாமலும் இருப்பது இரண்டாவது சத்திய அனுவிரதம் என்று அருங்கலச்செப்பு சொல்லுது. அருங்கலச்செப்பு திருக்குறளுக்கு மேன்மையானது. அதை கூட படிச்சிங்கன்னா போதும். பாவம் பொருந்துவன சொல்லாமை ஏவாமையாகும் இரண்டாம் பதம். மற்றவர்க்கு குற்றமில்லாத நன்மையை தருமானால் பொய்மை சொற்களும் கூட வாய்மையின் இடத்தை. சில நேரத்தில் பொய்யை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது ஏன்னா குற்றம் பயவாது இருக்கணும்னா குறளாசிரியரே சொல்கிறாரு, பொய்மையும் வாய்மை இடத்த
குறை தீர்ந்த தன்மை நன்மை பயக்குமெனின். அதாவது இந்த பொய் சொல்றதுனால ஒரு உயிரை காப்பாற்றப்படுமானால் அந்த பொய் சொல்வது தவறில்லை, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக என்று தேவன் பெருமான் விளக்கமாக சொல்லிட்டு போயின்னு இருக்கலாம். இந்த பொய்மையை பற்றி மேருமந்திர புராணத்திலே ஒரு கதை எடுத்துக்கலாமா? யாரை சொல்லுங்க? பத்திரமித்திரன்ற கதை. கதை தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்படி தான் ராமாயணம் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டத்தில் போய் ஒரு பெரிய பிரசங்கி, அவருக்கு அப்போவே லட்சக்கணக்கில் 10 லிட்டர் பாலை 1/2 லிட்டராக காய்ச்சி எடுத்தாந்து வைக்கணும். ஒரு முனர் குடிச்சிட்டு ஆரம்பிப்பார். பாரத கதை தெரியுமா? ராமாயண கதை பாரதம் தெரியுமா? தெரியாது. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறது இல்லை. போயிட்டார். மறுநாள் வந்தார். ஏங்க நேற்றெல்லாம் நம்ம ஊர் மக்கள்லாம் ஜாகிரதையாக இருக்கணும், தெரியாதுன்னு சொன்னதுனால போயிட்டார். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணோம்? தெரியும்னு சொல்லணும். மறுநாள் வந்தார், கேட்டார், அதே போல் தெரியும் தெரியும் நாங்களாம். அப்போ தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது இல்லைன்னு போயிட்டார். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பாதி பேர் தெரியும்னு சொல்லுங்கள், பாதி பேரே தெரியாதுன்னு சொல்லுங்கள். அதே போல் 3ஆம் நாள் வந்தார். எங்க பாரத கதை தெரியுமா? பாதி பேர் தெரியும்னு கை உயர்த்தினாங்க, பாதி பேர். அப்போ தெரியாதவர்கள் தெரிந்தவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கன்னு போயிட்டாங்க. அப்படி இல்லை, ஐயா படித்திருக்கின்றார். ஏதாவது எனக்கு சந்தேகம்னா கூட கேட்டால் அவரே சொல்லுவார். நான் எங்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, படிச்சுக்கிட்டே போவேன். நான் எவ்வளோ வேகமாக படிக்கணுமோ அதுக்கு 4 மடங்கு வேகத்தில் என்ன மறந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்றைக்கி சொல்லலாமேன்ட்டு இப்போ ஐயா ஒன்று சொல்லலை. மேருமந்திர புராணத்திலே திரிலோக தர்ம தியான குழுவிலே தினமும் 6 பாடல்கள் வீதம் 2 இளம்பகங்களை முடித்து இன்று காலையில்தான் இந்த பத்திரமித்திரன் கதையை தொடங்கினேன். விடியற்காலம் போனால் முடிஞ்சால் கலந்துக்குவேன். ஒரு நாளைக்கு 6 பாட்டு. அதை ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க. இதை எப்படியும் ஒரு 200 நாள் ஆகும், தொடர்ந்து செய்யலாம் என்று. ஏன்னா ரொம்ப நேரம் சொன்னால், இப்போ கூட அதான் கேட்டேன் ஐயாவை, ரொம்ப நேரம் கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, முடிச்சிக்கலாமா? இல்லை, பரவாயில்ல. இந்த பத்திரமித்திரன் கதையில் சுருக்கமாக சொல்லிடலாம். சம்புத்வீபத்திலே சீமாபுரத்தை தலைநகராக கொண்டு சீயசேனன் ஆட்சி செய்து வந்தான். அவனுடைய பட்டத்தரசி ராமதத்தை. அந்த ராமதத்தைக்கு தோழியானவள் யாரு? நிபுணமதி. அருமை, நிபுணமதி இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய அரசன், அந்த அரசனுடைய ஒரு அமைச்சன், ஒரு அந்தணன். அந்த அமைச்சன் ஸ்ரீபூதி. அவன் சிறந்த வல்லமை படைத்தவன், நேர்மையானவன், உண்மையை பேசக்கூடியவன், பொய்யே வராது, சிறந்தவன். அதனாலே அவனுக்கு எல்லோரும் அவனை என்னவென்று கூறினார்கள்? சொல்லுங்கய்யா. சத்தியகோடன் என்று சொன்னார். அந்த அமைச்சனுக்கு பேரு சத்தியகோடன். அந்த சத்தியகோடன் அமைச்சன் சிறந்த முறையில் ஆட்சி செய்து வருகின்றான். அதே நகரிலே வணிக குலத்திலே சிறந்த தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு வணிகனுடைய மகன் பத்திரமித்திரன். அந்த பத்திரமித்திரன் பொருள் ஈட்ட வேண்டும் என்று கடல் கடந்து சென்று வாணிபம் செய்து நேர்மையான முறையிலே முத்து, பவழம், கோமேதகம் போன்ற நவரத்தினங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஊருக்கு வருகிறான். அந்த ஊரை பற்றி விசாரிக்கிறான். நான் கூட முதல்ல ஒரு ஊருக்கு போனேன், அந்த ஊரை பற்றி விசாரிப்பேன். இது பலமுறை வந்த ஊர், விசாரிக்க தேவையில்லை. அந்த ஊரை பற்றி, அந்த நாட்டை பற்றி, அரசனை பற்றி விசாரித்த உடனே நாம் கொண்டு வந்த செல்வங்களை இந்த நகரத்திலேயே இருந்து வாழலாம், ஒரு வீடு கட்டி கொண்டு, எனவே நாம் சுற்றத்தாரை எல்லாம் அழைத்து வர வேண்டும் என்று தன்னுடைய அருகாமையில் உள்ள ஊருக்கு சென்று சுற்றங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வரணும். இதை எங்கே எடுத்து போகிறது? இந்த ஊரிலே நேர்மையான சத்தியம் தவறாத ஒருவனிடத்திலே கொடுக்கலாம் என்று, சத்தியகோடன் என்று சத்தியம் தவறாதவனிடத்திலே அதை கொடுத்து விட்டு செல்லலாம் என்று அவரை அணுகி கேட்குற அமைச்சரிடத்திலே, அப்படியா, நீ கொடுக்கறத
யாருக்கும் தெரியாமல் தனியே எங்கிட்ட கொடு. யோசிக்கிறான். பல காரணம் இருக்கும். யாருக்குன்னா தெரிஞ்சு கொடுத்தா கொள்ளை அடிச்சிடுவான், தெரிஞ்சு கொடுத்தா ஏன் அவங்ககிட்ட கொடுத்துன்னு ஏதோ பல எண்ணங்கள் ஓடியது. இருந்தாலும் அவன் சத்தியம் தவறாதவன் என்று பலரை அறிந்து கேட்டறிந்து அவனிடத்திலே கொடுத்து விட்டு சென்று தன்னுடைய நாட்டிலே உள்ள உறவினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து அமைச்சனை, அதாவது அந்த சத்தியகோடனை கண்டு, ஐயா, நான் கொடுத்த ரத்தன பேழைகளை கொடு. யார் நீ? உன்னை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே என்று அப்படியே தடாலடியா, உன்னை நான் இதுவரையிலும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை, நீ புதுசாக இருக்குன்னு அந்த பொருள் மீது ஆசை கொண்டு, அவன் கொடுத்த அந்த ரத்தின பட்டயத்தின் மீது ஆசை கொண்டு, நான் உன்னை பார்த்ததே இல்லை, கொடுக்கவே இல்லை என்று அறிவிக்கின்றான். இவனுக்கு ஒன்றும் புரியல. அமைச்சனாச்சு, அவனை போய் எதிர்த்து என்ன சொல்கிறது? இல்லைங்க, இந்த மாதிரி கேட்டேன், நீ யாருக்கும் தெரியாமல் கொடுன்னு சொன்னீங்க, யோசித்து பாருங்க, திரும்ப திரும்ப சொல்கிறான். டேய், இவன் அவன் தான் அமைச்சனாச்சு, காவலர்களை விட்டு தெருத்துறான்றான். உடனே அவன் தெருவேற பைத்தியம் பிடித்தவன் போல திரும்ப 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 சொல்லி கொண்டிருக்கின்றான். உடனே இவன் அமைச்சன் பார்த்தான், இவனை ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் வீட்டுக்கு போங்கடா, அவன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் அபகரித்து கொண்டு வீட்டை விட்டே தெரிச்சிட்டு வாங்கடான்னு அனுப்பிடுறான். அவனை ஊரை விட்டே திருத்துகின்றார்கள். உறவினர்கள்லாம் ஓடிவிட்டார்கள். இவன் அங்குள்ள விலங்குகளை விட்டு திருத்துகின்றான். உடனே அவன், என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே, என்ன செய்கிறது என்று அடிக்க ஓடுகிறார்கள். அமைச்சன் ஆட்களை வைத்து அடிக்கின்றான். மரத்து மேலே ஏறி காலையில் 10 மணி ஆனால் அதையே சொல்ல வேண்டியது. ஐயோ, சத்தியகோடன் இடத்திலே நான் கொடுத்த பட்டகத்தை எல்லாம் ஏமாற்றி விட்டான். தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருந்தான். பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து சொன்னான். இது அரசனுக்கு சென்றது. அமைச்சனை கூப்பிட்டு கேட்குறேன், என்னப்பா யாரோ ஒருத்தர் சொல்கிறேன்னு. இல்லைங்க, அவன் பைத்தியக்காரங்க, அவன் 1 வாரம் 10 நாளாக இப்படி தான் சொல்கிறான், அவனை ஊரை விட்டே திருப்பி மரத்து மேலே ஏறிங்கன்னா பாருங்க பைத்தியக்காரன். அரசனும் இவன் மீது இருந்த நம்பிக்கையினாலே உண்மைதான் போல இருக்கிறது, இவன் பைத்தியக்காரன் தான் என்று முடிவு செஞ்சிட்டான். அடடா, என்னடா இது, நாம் அரசனிடத்துலையும் போய் மண்டிட்டு சொல்லி பார்த்தோம், ஒன்றும் முடியலையே என்று திரும்பவும். ஆனால் சளைக்காமல் மரத்தில் காலையில் ஏறுவான், பல முறை பிதற்றுவான், யாராவது வரும்போது சொல்லுவான். இந்த செய்தி உண்மையிலே வீட்டில் இல்லத்திலே குடும்பங்கள் மேலும் மேலும் முன்னேறுகிறது என்று சொன்னால் அது பெண்களால்தான். நல்ல அருமையான புத்தி கூர்மை உடையவர்கள் ஆண்களை விட பெண்கள். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோம், அவங்கள நான் பார்த்துக்கிறேன், இரு, உங்களுக்கு இல்லை வேலை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியே அவங்கள அந்த காலத்தில், இப்போலாம் சொல்ல முடியுங்களா? இப்போ ஆணுக்கு பெண் நிகர் சமம் அல்ல, அவர்கள் தான் அதிகத்தில் இருக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்படி பெண்கள் சிறந்தவர்களாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. உடனே அரசமாதேவிக்கு செல்லுகிற இந்த செய்தி கணவரிடத்தில் போய் கேட்குறாங்க, அரசனிடத்தில். அரசே, என்ன அவன் தினம் சொல்கிறானே, அவன் பைத்தியக்காரமாக, அவன் பேச்சையாம்மா நீ கேட்குற? இல்லைங்க, பைத்தியக்காரனாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒன்று, அடுத்த நாளைக்கு ஒன்று, அடுத்த நாளைக்கு மாற்றி மாற்றி சொல்லுவான். ஆனால் இவன் சொன்ன ஒன்றுத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆகையினாலே இவன் பித்தன் என்று விட்டுவிட முடியாது, நாம் அவனை கொஞ்சம் விசாரிக்கணும். என்ன செய்யலாம், நீயே செய். இல்லைங்க, நம்ம அமைச்சனா கூட நான் சூதாடத்துக்கு மட்டும் பர்மிஷன் கொடுங்க, அமைச்சனா கூட சூதாட பர்மிஷன் கொடுங்க. அப்படியா, சரி ஆடிக்கோ. அமைச்சனை கூப்பிட்டாங்க. அரசியும் அமைச்சனை உட்கார்ந்து சூதாடுறாங்க. அப்படி சூதாடுகின்ற பொழுது இந்த அரசமாதேவி வென்று கொண்டே இருக்கிறாள், ஜெயித்து கொண்டே இருக்கிறாள். அவன் கையில் இருக்கிற அப்போ அவனுக்கு அணிந்த பூணூல், இதை யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் கைட்டு தர மாட்டாங்க. பூணூலையும் அரச முத்திரையை பதித்த மோதிரத்தையும் வைத்து சூதாடுகின்றான். அதில் அவன் தோற்று போயிடுறான், அரசி ஜெயிச்சிடுறான். அதை எடுத்து சரி நாளை தொடரட்டும் என்று அனுப்பிவிட்டு, அந்த காலத்தில் பெண்கள் சொன்னேன், அரச மனைவியை விட நிபுணமதி யார் ஐயாது தோழி, அவங்க எவ்வளோ புத்தி கூர்மையானவங்க பாரு. அவங்கள கூப்பிட்டு அந்த நிபுணபதியே, அம்மா நீ அமைச்சனுடைய வீட்டுக்கு போ, ரகசியமாக இதை அவர் தான் அமைச்சன் தான் கொடுத்தாச்சாரு, இந்த பூணூலும் அரச முத்திரை பதித்த மோதிரமும் இதை காமிச்சிட்டு உள்ளே இருக்கிற ரத்தனங்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு வர சொன்னார். சூதாட்டத்தில் ஆடி ஜெயிக்க போகிறாராம்.
என்று சொல்லி தந்திரமாக